ஒரு பொண்ணு டிவி கேக்கு எதிரா பேசுன்ற ஒரே காரணத்துக்காக மச்சான் தோ சலசலப்பு சத்தம் ஜாஸ்தியா கேக்குது ஃபைனல் டச் அலசின்னு இருக்கிறான்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணை நீங்க இப்படி மனசாட்சி இல்லாம அந்த பொண்ணோட கேரக்டரை டிஃபைன் பண்ணி அந்த பொண்ணோட பேரை கெடுத்து இப்படி நீ ஏமாத்திட்டே, நீ நல்லா இருப்பியா, என் வாழ்க்கையை கெடுத்துட்டியே. எனக்கு சொல்றதுக்கு வேற எதுவுமே வார்த்தைகள் கிடையாது சார். அது நல்லா கத்தியது கதறியது ஊரை கூட்டியது. 3 நாள்ல எனக்கு வந்து என்னை பாம்பு போட்டு கொன்றுவேன் அப்படின்லாம் மிரட்டல் வருது. சிரிப்பா வருதுடா. நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க, உனக்கு சிரிப்பு போனாங்கடி வந்துருச்சு. இதுவரைக்கும் போன ஆட்சியில நிறைய பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடந்திருக்கு. விளாத்தி சூழல் சம்பவம் கூட. ஆமா சார். கூட மேடம் வந்துட்டு இது மாதிரி கடுமையெல்லாம் பேசணும் கிடையாது. நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுளே. அப்பெல்லாம் பேசாத நீங்க திடீர்னு பேசுறீங்க. நீங்க பேசுற மாதிரி தான் நிறைய பேர் பேசினே இருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி நீங்க சார்ந்த கட்சி, அதாவது அப்போதைக்கு நீங்க ஆதரவு அளித்த கட்சியில இருந்து கூட நிறைய பெண்கள் ஆபாசமா பேசியிருக்காங்க. அப்பெல்லாம் ஜூலியா அவர்கள் இந்த மாதிரி நீங்க பேசவே இல்லை. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவரை விமர்சிக்கிறீங்க. அவரை உரிமையில கூட நீங்க பேசிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க நான் ஒருமையில பேசினேன்னு சொன்னீங்கல்ல, நான் ஒருமையில பேசினேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எல்லா வீடியோ, நான் எந்த வீடியோ டிலீட் பண்ணல சார். கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம். என்னப்பா இப்படி மாட்டிக்கிட்டீல? என்ன பெரம்பூர்ல வானே பாத்துக்கலாம், என்ன உங்களுக்கு கேக்குதா தெளிவா? வானே பாத்துக்கலாம், வாடா பாத்துக்கலாம் நான் சொல்லல. மாட்டிக்கிட்டனா? ஆமாண்ணே. தம்பி படம் காட்டு. வாங்க தம்பி வாங்க, வந்து உங்க படத்தை காட்டுங்க. ஆமா, இது எப்ப எடுத்த? என்ன தரையில பேசலாம், தரையில வருது. லைவ்ல கொஞ்சம் டிலே. அத்தாடி ரொம்ப கொடூரமா பேசிருக்கனே. அத்தாடி ரொம்ப கொடூரமா பேசிருக்கனே. பெரம்பூர்ல வானே பாத்துக்கலாம், என்ன உங்களுக்கு கேக்குதா தெளிவா? வானே பாத்துக்கலாம், வாடா பாத்துக்கலாம் நான் சொல்லல. ஐயா இது நான் கிடையாதுயா, யாரோ மாப்பிங் பண்ணிருக்காங்க. கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க என் மேல நான் கிட்னி திருடிட்டேன் அப்படின்னு வந்து ஒரு புகார் வந்து என் மேல வச்சிருந்தாங்க, ஒரு அவதூறு வச்சிருந்தாங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அதாவது திருட்டுனா என்னன்னு தெரியாதவங்க அந்த அவதூறு வச்சிருக்காங்க. ஒருத்தவங்க திருட்டுனா என்ன சார் நீயே சொல்றா? உங்களுக்கு தெரியாம உங்க பொருளை திருடிட்டு போறது தானே திருட்டு. கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எப்பறாங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு, இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்து தரலாங்க. என்னைய வந்து எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து இது 3வது கணவர்னு சொல்லி இருக்கிறாங்க. நான் மொத்தமா உடைஞ்சது எங்க தெரியுமா சார்? 3வது புருஷன். ஹலோ வணக்கம், வர்ச்சுவல் வாரியர்ஸ், சாரி வல்கர் வாரியர்ஸ். இவர்தான் என்னோட 3வது புருஷன். இவர்தான் என்னோட 3வது புருஷன். நீங்க என்ன சார் சொன்னீங்க? சார் நாங்க 2 பேரும் ஹேண்டில் பண்ணிப்போம். நீங்க எங்களை சுத்தி இருக்கவங்கள யோசிச்சிங்களா? எங்களை பெத்தவளை யோசிச்சிங்களா? எங்க ஃப்ரெண்ட்ஸை யோசிச்சிங்க? எங்க சொந்தக்காரங்களை யோசிச்சிங்களா? அவங்கள எப்படி சார் சமாளிப்பீங்க? அவங்கள எப்படி நீங்க சமாளிப்பீங்கன்னு சொல்லுங்களேன். இதே மாதிரி எலெக்ஷன் டைம்ல போய் நீங்க வாட்டில வேற எதுலயும் போய் ஊதி விட்டு வந்துறாங்க. கரெக்டா மரக்கூதியில போய் ஊதிட்டு வாங்க. அப்புறம் உங்க தலைவருக்கு டெபாசிட் இல்லாம போயிட போகுது. தகுதிக்கு மீறி பேசாத. நாங்க உட்காந்து இந்த கல்யாணத்துக்காக அவ்வளவு ஒர்க் ஹார்ட் பண்ணிருக்கோம் சார். எங்க இருந்தோ வந்து ஈஸியா திமுக கிட்ட இருந்து நான் 30 லட்சம் வாங்கிட்டு கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க போயிடலாம் சார். அழுதுக்கு இருக்க நீ. அழுகாதா? அந்த ஒரே ஒரு விஷயத்த வச்சு என்னையும் என் கணவரையும் எந்த அளவுக்கு தரக்குறைவா பேசணுமோ, எந்த அளவுக்கு கீழ்த்தரமா பேசணுமோ, எந்த அளவுக்கு மரியாதை இல்லாம பேசணுமோ எல்லாத்தையும் உள்ள வச்சு ஊமடியா அடிச்சது இல்லாம கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. என் மேல எந்த தப்பும் இல்ல. எனக்கு மடியில கணம் இல்ல, வழியில பயம் கிடையாது. ஏன்டா கண்ணு கலங்குது? சரி சரி. இன்னைக்கு என்ன பார்த்து ஒவ்வொருத்தரும் கொச்சையா பேசுறதுக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். ஏன் வழக்கு பதியல? நான் ஓட்டு போடல சார். ஆமா நான் ஓட்டு போடல. அதுக்காக என்ன இப்படி தாக்கணும்னு அவசியம் இல்லையே சார். சார் இன்னைக்கு வந்து அவர் சிஎம் மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய சிஎம் விஜய் நான் வந்து சொல்லலாம். அன்னைக்கு வேற பாட்டு பாடுன, அத பாடு. வேற பாட்டா? அதே கெட்டப்ல பாடுனீங்க.
மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய சிஎம் விஜய் அண்ணா வந்து தாயக உறவுகளுக்கு என்னோட வணக்கத்தை வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஒரு வீடியோ ப்ளே பண்றேன், அந்த வீடியோ பாருங்களேன். முதல்ல வந்து இதுல கரண்ட் பிரச்சனை தமிழ்நாட்டுல வந்து அதிகமா இருக்கா அப்படின்னா எஸ், கரண்ட் பிரச்சனை அதிகமா தான் இருக்கு தமிழ்நாட்டுல. இப்ப நாங்க இருக்க வடசென்னை மாதிரியான பகுதிகளில் வந்து இரவு நேரங்கள்ல மின்வெட்டு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, பார்க்க முடியுது. அதுக்கு அமைச்சர் கொடுத்த பதில் வந்து பொறுப்பான பதில் இல்ல, கருப்பாடு அப்படின்றாரு. யார் அந்த கருப்பாடுன்னு கண்டுபிடிக்க முடியாத ஒருத்தருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தது என்பது உள்ளபடியே ரொம்ப தப்பான விஷயமா இப்ப நான் உணர்றேன். மக்களுக்கு இதுக்கு அப்புறமாவது அறிவு வரணும்னு நான் நினைக்கிறேன். இப்ப இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோல பேசுற தம்பி இருக்காப்புல, இந்த தம்பி ஒன்றும் பொதுமக்கள்லாம் கிடையாது, சரிங்களா? இந்த தம்பி வந்துட்டு ஒரு அக்மார் முத்திரை பதித்த பெரிய கொத்தடிமை, 200 ரூபா கொத்தடிமை, சரிங்களா? 200 ரூபா கொடுத்தா என்ன வேணாலும் செய்யும் இந்த கொத்தடிமை, அந்த மாதிரி கொத்தடிமை. இந்த கொத்தடிமை வந்துட்டு ஒரு நெறியாளர் நினைக்கிறேன். அந்த நெறியாளர், அதாவது டிஎம்கேக்கு சப்போர்ட்டான அந்த கொத்தடிமை வந்துட்டு மக்கள் மத்தியில் வந்துட்டு விஜயனை வந்துட்டு கரூர் விஷயத்தில் என்ன ஏன் மாட்டி விட்டீங்க அப்படின்னு சொல்லி சிஎம்கிட்ட கேள்வி கேட்டு பார்த்தீங்களா? அந்த வீடியோ போட்டு காமிச்சு பொதுமக்கள்கிட்ட ஒப்பீனியன் கேட்பான். அந்த வீடியோ பாருங்க. நீ தாண்டா அந்த இடத்துல இருந்து நல்ல தைரியமான ஆம்பளையா இருந்திருந்தா இவன் என்ன பண்ணிருக்கணும்? இவன் வந்து அங்க இருந்து 41 பேர் சாவச்சால இந்த ஏம விஜய் இவன் வந்து என்ன பண்ணிருக்கணும்? அந்த இடத்துல நின்று தைரியமா ஒரு ஆம்பளையா நின்று அந்த 41 பேரையும் அவன் வந்து விசாரிச்சிருக்கணும். இப்ப இந்த பொதுமக்கள்கிட்ட பேசுற ஒப்பீனியன் கேட்கிற வீடியோ பார்த்துப்பீங்க. சரி, இந்த பேசுறதாவது வந்துட்டு பொதுமக்கள் தானே? அது கிடையாது. அது வந்துட்டு திமுக கட்சியில் இருக்கிற அம்மா, அந்த அம்மா வந்துட்டு. சரி, இப்ப இன்னொரு வீடியோ காமிக்கிறேன். இந்த நாய் வந்துட்டு தான் பொன்ராஜை வந்துட்டு பேட்டி எடுத்தது. அந்த வீடியோவும் பாருங்க. எனக்கு தெரியல அந்த அளவுக்கு அன்வர் ராஜாவுக்கு இருந்த துணிச்சல் யாருக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. இப்ப பாத்தீங்களா, இப்ப வந்துட்டு திமுக கட்சியில இருக்கிற கமல் கூட வந்துட்டு தசாவதாரத்துல 7 கெட்ட தான் போட்டிருக்காரு. இவன் கெட்டப்பே மாத்தாம ஒரு 7, 8, 9, 10 இடத்துல வந்துட்டு பேசிக்கிட்டே இருக்கேன் பொதுமக்கள்ங்கிற மாதிரி. இவனால என்ன செய்யணும் தெரியலடி. அவதூறு பரப்புங்க, அவதூறு பரப்புறதையே பொழப்ப வச்சுட்டு கிடையாதுங்கடா. நீங்க இப்படி ஒவ்வொரு இடமா போய் கூச்சமே இல்லாம டிஎம்கேக்கு முட்டு கொடுக்குறீங்க பாருங்க. அதான்டா உங்களை வந்துட்டு கொத்தடிமன்னு சொல்றோம் நாங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும்? நானும் பல கெட்டப்ப கஷ்டப்பட்டு போட்டு வர்றேன். பார்த்த உடனே பாடி சொல்றா நான் கெட்டப்பக்கு என்னடா மரியாதை? பெரம்பூர்ல வந்து இவர் ஜெயிப்பாரானா ஒரு அது என்ன ஒரு துளி அளவு கூட வாய்ப்பு இல்லை. பெரம்பூர்ல நிக்கிறது ஆதிசேகர்னு ஒரு மனுஷன். அந்த மனுஷன் போன எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட 55,000 ஓட்டு வித்தியாசம். அங்கதான் போய் 55,000 ஓட்டு வித்தியாசத்துல பெரம்பூர்ல ஜெயிச்ச மனுஷனை எதிர்த்து விஜய் போய் நிக்கிறாங்க. என்ன பண்ணுவாங்க நினைச்சிட்டு இருக்க? அங்க வந்து சொல்லிட்டாங்க, எப்பா 0% வாய்ப்பு விஜய்க்கு. பெரம்பூர்ன்றது திமுகவின் கோட்டை. அங்கெல்லாம் போனா பொட்டுதான். கிட்டத்தட்ட 9 வாட்டி திமுக அந்த இடத்துல ஜெயிச்சிருக்கு. ஒரு வாட்டி இவங்க ஜெயிக்கும் போது அந்த டிஃபரன்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 ஓட்டு, 52,000 ஓட்டு இப்படிதான் இருக்கும். போன வாட்டி 55,000 ஓட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஆதிசேகர். அதே மாதிரி அவரை பத்தி விசாரிச்சாலே அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, போயிட்டு வந்தாங்க அங்க போயிட்டு நாங்க வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் பைக்ஸ் எல்லாம் எடுத்தோம். அங்க விசாரிச்சாலே அந்த மனுஷனுக்கு அவ்வளவு நல்ல செல்வாக்கு. ஆதிசேகரா ஒண்ணுன்னா உடனே வந்து நிப்பாருங்க. நீங்க 12 மணிக்கு போன் போட்டாலும் பரவாயில்ல, 1 மணிக்கு நைட்டு போன் போட்டாலும் பரவாயில்ல. அந்த மனுஷன் வந்து காலைல வாக்கிங் எப்படி பண்ணுவாருன்னா தெருவா போவாரா, எதுனா பிரச்சனை இருக்கா, எதுனா பிரச்சனை இருக்கா. ஒரு வீடு அங்கதான் இருக்கு. அதே ஸ்பெஷல் தானே, பெரம்பூர் தான் வீடா இருக்கு. நாங்களும் வீடு வாங்குவோம், நாங்க வீடு வாங்கி ஓட்டு போடுங்க. சோ அந்த மனுஷன் வந்து எக்ஸ்ட்ரீம் ஃபீல்ட் இருக்கிறான். கட்சி நபர்கள் மத்தியிலும் வந்து நல்ல பேரு. எல்லாருமே வந்து தற்றம் தூக்குறோம்ட்டாங்க. ஆதிசேகர் அனௌன்ஸ் பண்ண உடனே தற்றம் தூக்குறோம் திருப்பியும். கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான். உங்களை நம்பினதே என் தப்பு. அப்ப அங்க வாய்ப்பு இருக்குமோன்னு போயிட்டான். அதனாலதான் போனது பிளானிங். மிஸ்டர் விஜய், அப்ப நீங்க பெரம்பூர்ல இருந்து திருச்சி கிழக்கும் 2 தொகுதியில நிக்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் ஆதிசேகரா. ஆதிசேகர் தான் உங்களை பயமுத்திருக்காரு. பெரம்பூர்ல ஆதிசேகர் நிக்கிறாரு, நம்மள தோக்கச்சிருவாரு பயந்துக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த மனுஷன் 2 தொகுதியில நிக்கிறாரு. நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உய்ந்ததுக்கு